இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அரெஸ்ட் பண்ணுங்க. ஐயோ, How could you, லக்ஷ்மி? இது என்னோட அம்மா. என் அம்மா கூடயே வா. நீ பண்ணது தப்பு. ஃபைனலி உன்னோட உண்மையான முகம் எல்லாருக்கும் தெரிஞ்சாச்சு. எனக்கு ஏற்கனவே தெரியும். ஆனா இப்ப எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. சர்காஸ்டிக். மறுபடியும் சொல்றேன், நான் எதுவுமே பண்ணல. நான் உண்மையதான் சொல்றேன், நான் எதுவும் பண்ணல. ஆண்டி இப்ப எதுக்காக இப்படி சொல்றாங்கன்னு எனக்கு தெரியல. சொல்ல போன நான் தான் அவங்கள காப்பாத்தினேன், அவங்களுக்கு உதவி செஞ்சேன். நான் நிஜமா தான் சொல்றேன், நான் எதுவுமே பண்ணல. பாட்டிமா, உங்களுக்கே தெரியும்ல, நான் அந்த மாதிரி பொண்ணு கிடையாது. எனக்கு எல்லாம் தெரியுமா? நீ உண்மையதான் சொல்ற. நீ இந்த மாதிரி எதுவும் பண்ணி இருக்க மாட்ட. அப்பா என்ன பாக்குறீங்க? நீங்களாவது சொல்லுங்கப்பா. கவலைப்படாதம்மா, எங்க எல்லாருக்குமே நீ எதுவும் பண்ணலன்னு தெரியும். உனக்கு ஒண்ணு ஆகாது. அப்பா இருக்க. நான் எதுவுமே பண்ணலப்பா, என்ன காப்பாத்துங்க. ரிஷி லக்ஷ்மி, ப்ளீஸ், லக்ஷ்மி, ரிஷி ஏதாவது relax. பண்ணு. ரிஷி லக்ஷ்மி அழாத. என்ன இது? ஜஸ்ட் ஒரு ரொட்டீன் ப்ரொசீஜர். நான் உன்னை பெயில் எடுக்க பின்னாடியே வந்துட்டு இருப்பேன். நான் மறுபடியும் சொல்றேன் ரிஷி, நான் தான் எதுவுமே சொல்றேன், பண்ணல. எனக்கு ஒண்ணு நல்லா தெரியும். கண்டிப்பா நீ இதை பண்ணிருக்க மாட்டேன். அப்படியா? அப்ப என் அம்மா போய் சொல்றாங்களா? ஆமா, ஆனா ஆண்டி போய் சொல்றாங்கன்னு நான் சொல்ல வரல மனிஷ்கா. அப்படின்னா என் அம்மா என்ன சொன்னாங்களோ அது எல்லாமே நிஜம். இந்த லக்ஷ்மி, இவ ஒரு குற்றவாளி. லக்ஷ்மி குற்றவாளி இல்ல. இவ தான் குற்றவாளி, புரியுதா? அது இருக்கட்டும், நீ என்ன பேசுறன்னு உனக்கு தெரியுதா? எனக்கு நல்லாவே தெரியுது. அண்ட் எனக்கு தெரியுங்கிறதுனால இதை சொல்றேன். லக்ஷ்மி எதுவும் பண்ணல, அவ குற்றவாளி இல்ல. ஆண்டி, நீங்க ஏதோ தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. போதும், இதுக்கு மேல ஆர்கியூமெண்ட் வேண்டாம். அத்தை, நான் சத்தியமா சொல்றேன், நான் எதுவுமே பண்ணல. வேணா நான் ரிஷி மேல சத்தியம் பண்ணி சொல்றேன். என் பையன் தலை மேல கை வச்சு பொய் சத்தியம் பண்ணாத. உன் தரித்திரத்தால ஏற்கனவே என் குடும்பம் நிறைய கஷ்டத்தை அனுபவிச்சிடுச்சு. இதுக்கு மேல எந்த தப்பும் நடக்க கூடாது. இனி எங்க குடும்பத்துக்கு எதுவும் நடக்காது. இன்ஸ்பெக்டர் சார், இந்த பொண்ணை கூட்டிட்டு போங்க. வாங்க மிஸ்ஸஸ் லக்ஷ்மி ஓபராய். ரிஷி, உனக்கு ஒண்ணும் ஆகாது. நான் வரேன். நான் உன் கூடவே வரப்போம். யூ டேக் கேர். ஒரு நிமிஷம் இன்ஸ்பெக்டர் சார். அக்காவை கூட்டிட்டு போக கூடாது. ஏன்னா அக்காவுக்கு பெயில் வாங்கியாச்சு. ஆமா சார், இந்தாங்க. இது மிஸ்ஸஸ் லக்ஷ்மி ஓபராயோட ஆன்டிசிபேட்டரி பெயில். ப்ளீஸ் செக். பெயில் கிடைச்சதுனால இப்ப நான் உங்களை விட்டுட்டு போறேன். ஆனா இங்க பாருங்க மிஸ்ஸஸ் லக்ஷ்மி, எங்க பெர்மிஷன் இல்லாம நீங்க இந்த ஊரை விட்டு எங்கேயுமே போக கூடாது.